Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Exercise 2.5 7th sum. If z1, z2 and z3 are complex numbers such that modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3. And z1 plus z2 plus z3 the whole modulus is equal to 1. Then show that 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 the whole modulus is equal to 6. சரியா, அதாவது modulus of z1 ஓட வேல்யூ 1, modulus of z2 ஓட வேல்யூ 2, modulus of z3 ஓட வேல்யூ 3. அதே மாதிரி z1 plus z2 plus z3 the whole modulus அதனோட வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்கு. சரியா, நம்ம என்ன பண்ணனும் அப்படினா 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 the whole modulus equal to 6 அப்படினு நம்ம என்ன பண்ணனும் ப்ரூவ் பண்ணனும். சரியா, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி படிச்ச ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம். இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இத மட்டும் எடுத்துக்கோங்க. Modulus of z1 equal to 1. இப்போ modulus of z1 equal to 1 எழுதி அதை ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ ஸ்கொயரிங் ஆன் both sides. modulus of z1 square equal to 1. அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல modulus of z ஸ்கொயருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம். என்னது அப்படின்னா மாடுலஸை விட்டுட்டு அந்த இசட்டை 2 டைம்ஸ் எழுதணும். எழுதிட்டு ஒரு இசட்ல மட்டும் என்ன பண்ணணும் பார் பண்ணணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் வீடியோல அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்ல எப்படி எழுதணும் அப்படின்னா மாடுலஸை விட்டுட்டு இசட் இன்டு இசட்னு எழுதி ஒரு இசட்ல என்ன பண்ணணும் பார் பண்ணணும். அப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயரை நீங்க என்ன பண்ணணும் மாடுலஸை விட்டுட்டு இசட் ஒன் இன்டு இசட் ஒன்னு எழுதணும். எழுதிட்டு ஒரு இசட் ஒன்ல பார் பண்ணணும் ஈக்குவல் டு 1. புரிஞ்சா, அதுல இருந்து z1 bar equal to 1 by இந்த z1 நான் இங்க என்ன பண்ணிட்டேன் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோலயே பார்த்தோம் modulus of z equal to 1 அப்படின்னா z bar equal to 1 by z ன்னு எழுதலாம், z equal to 1 by z bar ன்னு நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். புரிஞ்சா இல்லையா? இத நான் இப்போ இதுல வந்து ஸ்டெப் எழுதி நான் போட்டுருக்கேன். இங்க இதுல எழுதாம கூட நம்ம என்ன பண்ணலாம் போடலாம். ஆனா அடுத்த உள்ளதுல நம்ம ஸ்டெப் எழுதி தான் போடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா modulus of z2 equal to 2 அதை எழுதிக்கோங்க. அப்ப இதே ஸ்டெப்ஸ் இங்க என்ன பண்ண போறோம் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ ஸ்கொயரிங் modulus of z2 square equal to 2 square. 2 square ஓட வேல்யூ என்ன 4. இங்க 1 இருந்ததனால 1 square 1 போட்டுருக்கு. இங்க 2 இருந்ததனால 2 square 4. அப்ப இங்க modulus of z2 squareலயும் இதே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது மாடுலஸை விட்டுட்டு z2 into z2 ன்னு 2 டைம்ஸ் எழுதி ஒரு இதுல மட்டும் பார் பண்ணணும் equal to 4. அப்ப அதுல இருந்து இந்த z2 இங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா z2 bar equal to 4 by z2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி இன்னொன்னு z3 க்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்கல modulus of z3 equal to 3 அதை எழுதி இதே மாதிரி என்ன பண்ணனும் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். modulus of z3 equal to 3 squaring on both sides modulus of z3 square equal to 3 square 9 z3 into z3 bar equal to 9 அதுல இருந்து z3 bar equal to 9 by z3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் முதல்ல எழுதி வச்சுக்கணும். அதுக்கு இதை முதல்ல யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது எல்லாத்தையும் எழுதிருக்கோம். புரிஞ்சா? சரி, இப்போ இது modulus of z1 plus z2 plus z3 இருக்குல்ல equal to 1 அதை நம்ம இப்போ என்ன பண்ண வேணாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதை கடைசி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. சரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதுதானே இருக்கு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ கன்சிடர் modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to மாடுலஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. இதை எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா z1 z2 z3 காமனா எடுத்துட்டேன். எல்லாமே மாடுலஸ்க்கு உள்ள z1 z2 z3 நான் என்ன பண்ணிருக்கேன் காமனா எடுத்திருக்கேன். இப்போ காமனா எடுத்து பிராக்கெட் போட்டு நான் இங்க என்ன பண்ணணும் இப்போ z1 z2 நான் இங்க காமனா எடுத்திருக்கு. அப்ப z1 z2 இங்க எழுதக்கூடாது. ஆனா இங்க z3 இல்ல. அப்ப இல்லாத டேர்மை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். சரியா, இருக்கக்கூடிய டேர்ம்ல இருந்து காமனா எடுக்கணும். எது இல்லையோ அதால நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப நான் மொத்தமா z1 z2 z3 நான் என்ன பண்ணிருக்கேன் காமனா எடுத்திருக்கேன். அப்ப காமனா எடுக்கும் போது எது இருக்கோ அதை எடுக்கணும். இல்லாத டேர்மை நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அப்ப இங்க 9ல z1 z2 இருக்கு. அப்ப அதை காமனா எடுத்திருக்கேன். அப்ப z3 இல்ல அப்படின்னா 9 by z3 ஆல டிவைட் பண்ணணும். பிளஸ் எல்லாமே பிளஸ்
4ல Z1 Z3 இருக்கு. அப்ப Z2 இல்ல. அப்ப Z2 ஆல என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும். Z1 Z3 நம்ம காமனா எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்க Z2 Z3 காமனா எடுத்துட்டோம். அங்க எது இல்ல Z1 இல்ல. அப்ப Z1 னால நீங்க என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும். அப்ப இங்க 9 4 இருக்கிற மாதிரி இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப 1/Z1. சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணிருக்கோம் மாடுலஸ்க்கு உள்ள Z1 Z2 Z3 நம்ம என்ன பண்ணனும் காமனா எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிராக்கெட் குள்ள போடணும். அது எல்லாமே மாடுலஸ்க்குள்ள. அப்ப காமனா எடுக்கும்போது இருக்கக்கூடிய டேர்மை காமனா எடுக்கணும். இல்லாத டேர்மால நம்ம என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும். அப்ப இங்க Z1 Z2 இருக்கு. Z3 ஆல டிவைட் பண்ணனும். இங்க Z1 Z3 இருக்கு. அப்ப 4ல Z2 ஆல டிவைட் பண்ணனும். இங்க Z2 ம் Z3 ம் இருக்கு. அப்ப 1 Z1 ஆல என்ன பண்ணனும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை ஈஸியா எழுதலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியா மாடுலஸ் போட்டிருக்கேன். Z1 க்கு தனியா மாடுலஸ், Z2 க்கு தனியா மாடுலஸ், Z3 க்கு தனியா மாடுலஸ் போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாடுலஸ். சொல்ல புரிஞ்சா? ஏன்னா இந்த மூணு ப்ராடக்ட்ல இருக்கறனால தனித்தனியா மாடுலஸ் போட்டிருக்கேன். இதுல மட்டும் எல்லாமே பிளஸ்ல இருக்கறனால அதுக்கு தனித்தனியா மாடுலஸ் போடக்கூடாது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாடுலஸ் குள்ளால போடணும். அப்ப மாடுலஸ் ஆஃப் Z1, மாடுலஸ் ஆஃப் Z2, மாடுலஸ் ஆஃப் Z3 ன்னு அப்படியே எழுதிட்டேன். அடுத்து மாடுலஸ்க்குள்ள இத தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்படி மாத்தி எழுதிருக்கேன். அது எப்படி வந்தது 9/Z3 என்ன இருக்கு பாருங்க 9/Z3 ஓட வேல்யூ Z3 பார் பிளஸ் 4/Z2 அதனோட வேல்யூ Z2 பார் லாஸ்ட்ல 1/Z1 அதனோட வேல்யூ வந்து Z1 பார் புரிஞ்சா அப்ப தனித்தனியா மாடுலஸ் போட்டுட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 9/Z3 4/Z2 1/Z1 க்குலாம் இங்க இருக்கக்கூடிய ஆன்சரை நான் என்ன பண்ணிட்டேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் 9/Z3 ஓட வேல்யூ Z3 பார் பிளஸ் 4/Z2 ஓட வேல்யூ Z2 பார் பிளஸ் 1/Z1 ஓட வேல்யூ Z1 பார் புரிஞ்சா சரி இப்போ இதுல மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட வேல்யூ 1 மாடுலஸ் ஆஃப் Z2 ஓட வேல்யூ 2 மாடுலஸ் ஆஃப் Z3 ஓட வேல்யூ 3 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா the whole bar ஆட்டு மாத்திருக்கேன் ஏன்னா பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் தனித்தனி பாரை நம்ம என்ன பண்ணலாம் whole bar ஆட்டு மாத்தலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1 into 2 into 3 வந்து என்ன ஆயிடும் 6 ஆயிடும் பிரச்சனை இல்லை இப்போ இதுல வந்து மாடுலஸ்க்குள்ள the whole bar இருக்கு அப்ப நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் மாடுலஸ்ல பார் இது அப்படின்னா நம்ம பாரை என்ன பண்ணிடலாம் விட்டுட்டே எழுதலாம் அப்ப 6 into மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 அப்ப இதுல 6 எழுதி மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 க்கு இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் இங்க நான் கொடுத்திருக்கானல क्वेश्चनல அது என்ன 1 அப்ப 6 into 1 equal to 6 புரிஞ்சதா இல்லையா சரி இப்போ இதுல வந்து Z3 பார் Z2 பார் Z1 பார் அடுத்த ஸ்டெப்ல அரேஞ்ச் பண்ணி எழுதிங்க Z1 plus Z2 plus Z3 ன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு the whole bar ன்னு போடுங்க ஏன்னா எல்லாமே பிளஸ்ல இருக்கறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் சொல்ல புரியுதா அப்ப எப்படி பண்ணனும் அப்படினா மாடுலஸ் ஆஃப் Z1 equal to 1 மாடுலஸ் ஆஃப் Z2 equal to 2 மாடுலஸ் ஆஃப் Z3 equal to 3 அது எல்லாத்தையும் எழுதிட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் மாடுலஸ்ல ஸ்கொயர் இருந்தது அப்படினா மாடுலஸை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 டைம்ஸ் எழுதி ஒரு இதுல மட்டும் நம்ம என்ன பண்ணனும் பார் போடணும் சொல்ல புரியுதா அதுல பார் டேர்ம் அப்படியே எழுதி இந்த Z1 இங்க டிவைட் பண்ணனும் இங்க Z2 இங்க டிவைட் பண்ணனும் இங்க Z3 டிவைட் பண்ணனும் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனுமோ அதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துர்க்கேன் இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து மாடுலஸ்க்கு உள்ள Z1 Z2 Z3 நான் என்ன பண்ணிட்டேன் காமனா எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிராக்கெட்ல போட்டேன் காமனா எடுக்கும்போது இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் காமனா எடுக்கணும் என்ன டேர்ம் இல்லையோ அதால அங்கங்க என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் அப்ப இங்க Z3 இல்ல அப்ப 9/Z3 இங்க Z2 இல்ல 4/Z2 இங்க Z1 இல்ல அப்ப 1/Z1 சரியா அடுத்த ஸ்டெப்ல தனித்தனியா மாடுலஸ் போட்டுருக்கேன் அப்ப இதுக்கு தனியா இதுக்கு தனியா இதுக்கு தனியா மாடுலஸ் அதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாடுலஸ் போடணும் போடும்போது 9/Z3 4/Z2 1/Z1 க்குலாம் இங்க வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா தனித்தனி பார் the whole bar-ஆ மாத்திருக்கேன் அடுத்து மாடுலஸ்க்குள்ள பார் இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணிடலாம் விட்டுட்டே எழுதலாம் இதுல மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட வேல்யூ 1 மாடுலஸ் ஆஃப் Z2 ஓட வேல்யூ 2 மாடுலஸ் ஆஃப் Z3 ஓட வேல்யூ 3 அது எல்லாமே क्वेश्चनல இருக்கு அப்ப அது எல்லாம் சேர்ந்து 6 ஆயிடும் அதுக்கு அப்புறமா 6 into இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் क्वेश्चनல கொடுத்திருக்கான் 1 இப்போ 1 into 6 என்ன ஆயிடும் 6 ஆயிடும் चलो புரிஞ்சா சரி நெக்ஸ்ட் சம் பாப்போம் நெக்ஸ்ட் சம் example 2.15 Z1 Z2 and Z3 are three complex numbers such that modulus of Z1 modulus of Z2 modulus of Z3 எல்லா வேல்யூமே r தான் r பாசிட்டிவ் இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்கு and Z1 plus Z2 plus Z3 not equal to 0
நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடுலஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ மாடுலஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை பார்த்துக்கோங்க லாஸ்ட் சம் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். போன சம்ல வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1க்கு 1, மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 2, மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்து இங்க எல்லாத்தோட மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்கான், ஆர்னே கொடுத்திருக்கான். சரியா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு ஆர் மட்டும் எடுத்து நம்ம மேல ரிசல்ட் கண்டுபிடிப்போம். இப்போ சொல்யூஷன் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு ஆர் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதுல மாடுலஸ்ல ஸ்கொயர் இருக்கறனால மாடுலஸை விட்டுட்டு Z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதும். எழுதிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Z1 இங்க டிவைட் பண்ணும், ஆர் ஸ்கொயரை இங்க டிவைட் பண்ணும். அப்போ Z1 பாருக்கு டினாமினேட்டர்ல ஆர் ஸ்கொயர் போட்டணும் ஈக்குவல் டு, இப்போ இங்க ஆர் ஸ்கொயர் இங்க டிவைட் பண்ணனால இங்க 1 வரும். அப்போ 1 போட்டுட்டு டிவைடட் பை இந்த Z1 இங்க என்ன பண்ணு டிவைட் பண்ணும். பாருங்க Z1 பார் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்க ஆர் ஸ்கொயர் இங்க டிவைட் பண்ணனால இங்க 1 வரும். 1 டிவைடட் பை இந்த Z1 இங்க என்ன பண்ணு டிவைட் பண்ணும். அப்போ Z1 பார் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை Z1. அப்போ எல்லாத்துக்குமே மாடுலஸ் வேல்யூ ஆர் அப்படிங்கறதுனால இதே மாதிரி Z2க்கும் எழுதலாம், Z3க்கும் எழுதலாம். சரியா? அது வேணா எழுதி வச்சுக்கலாம். சிமிலர்லி Z2 பார் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை Z2, Z3 பார் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை Z2. அது எழுதணும் அவசியம் இல்லை, நீங்க ஒரு இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும் எழுதினா போதும். ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ வந்து ஆர் அப்படிங்கறதுனால ஒரு இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க ரிசல்ட்டை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. போன சம் மாதிரி இந்த மூணுக்கும் தனித்தனியா பண்ண வேண்டாம். இங்க எல்லாமே மாடுலஸ் வேல்யூ ஆர் அப்படிங்கறதுனால ஒரு இதுக்கு மட்டும் என்ன பண்ணா போதும் கண்டுபிடிச்சா போதும். அப்படிங்க Z1 இடத்துல Z2 போட்டா அடுத்த ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி Z2 இடத்துல Z3 போட்டா இன்னொரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம அதே மாதிரி தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க, டினாமினேட்டர் எடுக்க வேண்டாம், நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப கன்சிடர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதோட நியூமரேட்டர் மட்டும் எடுத்துட்டு லாஸ்ட் சம் மாதிரி எல்லாத்துலயும் Z1 Z2 Z3 காமனா எடுங்க. அப்ப Z1 Z2 Z3 காமனா எடுத்தா இதுக்கூடிய டேர்ம்ஸ் காமனா எடுக்கணும், இல்லாத டேர்மால டிவைட் பண்ணணும். அப்ப இங்க Z3 ஆல டிவைட் பண்ணணும், இங்க Z1 ஆல டிவைட் பண்ணணும், இங்க Z2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இங்க வந்து எல்லாத்துலயுமே 1 தான் இருக்கு, அதனால 1 பை Z3 1 பை Z1 1 பை Z2 அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரியா? இப்ப லாஸ்ட் சம் மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா மாடுலஸ் போடுங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 இன்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்டு மாடுலஸ் ஆஃப் Z3, அதுக்கப்புறம் இதுக்கு தனியா மாடுலஸ் மொத்தமா போடணும். சில இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுல தனித்தனியா போடக்கூடாது, மொத்தமா போடணும். போட்டுட்டு இந்த ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். 1 பை Z1 பிளஸ் 1 பை Z2 பிளஸ் 1 பை Z3. கரெக்டா? இப்போ இந்த சம்ல மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்னதான் ஆர் தான். அப்போ இதனோட வேல்யூ ஆர், இதுக்கும் ஆர், இதுக்கும் ஆர். அப்போ R into R into R into modulus of 1 by Z1. 1 by Z1 க்கு நம்ம இங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Z1 bar by R square plus அப்போ 1 by Z2 க்கு என்ன வரும், இதே இதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ Z2 bar by R square plus 1 by Z3 க்கு அதே ஆன்சர்ல 1 க்கு பிளேஸ்ல என்ன பண்ணணும் 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Z3 bar by R square. ஏன்னா எல்லாத்துக்குமே மாடுலஸ் வேல்யூ R அப்படிங்கறதுனால 1 by Z1 1 by Z2 1 by Z3 க்கு எல்லாமே இதே ஆன்சர் தான் வரும். ஆனா என்ன அப்படின்னா Z1 க்கு பிளேஸ்ல Z2 னு அடுத்து Z3 னு என்ன பண்ணணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? சரி, இப்போ இந்த R into R into R வந்து R cube ஆகும். இங்க மாடுலஸ்க்கு உள்ள R ஸ்கொயர் எல்லாத்துலயும் காமனா இருக்கறதால R ஸ்கொயரை நீங்க என்ன பண்ணணும் வெளிய எடுக்கணும். அப்போ R cube இந்த மூணு சேர்ந்து R cube ஆயிடும் into R square. R square வந்து டினாமினேட்டர்லயாங்க இருக்கு. அப்போ 1 by R square தான் நீங்க காமனா எடுக்கணும். நியூமரேட்டர்ல இருந்தா R square காமனா எடுக்கணும். இங்க எல்லாத்துலயுமே டினாமினேட்டர்ல இருக்கறதால 1 by R square காமனா எடுத்துட்டு மாடுலஸ்க்குள்ள Z1 bar plus Z2 bar plus Z3 bar equal to இந்த R cube இந்த R square கட் ஆயிடும். அப்ப இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு R இருக்கும், அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். into இங்க தனி பாரா கூடியது ஹோல் பாரா மாத்தணும். லாஸ்ட் சம் மாதிரி அடுத்ததுமா R into modulus of Z1 plus Z2 plus Z3 the whole bar விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெறும் மாடுலஸ் போட்டு எழுதலாம். ஏன்னா மாடுலஸ்ல பார் இருந்தா நம்ம மாடுலஸ் என்ன பண்ணிடலாம் விட்டுடலாம். இனி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, இந்த மாடுலஸுக்குள்ள நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். அப்ப நம்ம நியூமரேட்டர் மட்டும் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கோம் சம் பண்ணிக்கோம். அப்ப டினாமினேட்டர் எங்க என்ன இருக்கு, இந்த டினாமினேட்டர் இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 இங்க நீங்க என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அதான் இங்க டினாமினேட்டர் இருக்கு. அப்ப இந்த டேர்மால இங்க என்ன பண்ண இந்த டேர்மா இந்த இங்க என்ன பண்ணிடணும் டிவைட் பண்ணிட்டு ஒரே மாடுலஸ்க்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப ஈக்குவல் டு R, இந்த R இங்க வரும். சரி, இந்த மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாடுலஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணா போதும் எழுதினா போதும். சொல்ல புரிஞ்சுதா? சரி, அப்போ லாஸ்ட் சம்ல
மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 க்கு வேற வேற ஆன்சர் கொடுத்திருந்தா இங்க எல்லாமே என்னது r தான். அப்ப அந்த மாடுலஸ் ஆஃப் Z1 r அத மட்டும் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் r ஸ்கொயர். அதுல மாடுலஸ்ல ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா மாடுலஸை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டு தடவை எழுதணும். எழுதிட்டு ஒரு இதுல மட்டும் பார் பண்ணும். அதான் Z1 பார் இந்த r ஸ்கொயர் இங்க டிவைட் பண்ணிடணும். அப்ப r ஸ்கொயர் இங்க டிவைட் பண்ணதால இங்க 1 வரும். இந்த Z1 இங்க டிவைட் பண்ணும். அப்ப கன்சிடர் எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதனோட நியூமரேட்டர் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து Z1 Z2 Z3 காமனா எடுக்கணும். காமனா எடுத்துட்டு காமனா எடுக்கும்போது என்ன செய்யணும், இருக்கக்கூடிய டேர்ம்ஸை காமனா எடுக்கணும், இல்லாத டேர்மால என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அடுத்தது எல்லாத்துக்கும் தனித்தனியா மாடுலஸ் போடணும். இதுக்கு தனியா மாடுலஸ், இதுக்கு தனியா மாடுலஸ், இதுக்கு தனியா மாடுலஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாடுலஸ் போட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து என்னது r தான். இப்போ r இன்டு r இன்டு r இன்டு மாடுலஸ்க்குள்ள 1/Z1 தானே இங்க ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அப்ப Z1 பை r ஸ்கொயர். அதே மாதிரி 1/Z2 க்கு Z2 பார் பை r ஸ்கொயர் பிளஸ் 1/Z3 க்கு Z3 பார் பை r ஸ்கொயர். அப்ப இங்க r இன்டு r இன்டு r வந்து r கியூப் ஆயிடும். இங்க டினாமினேட்டர்ல இருந்து r ஸ்கொயரை காமனா எடுக்கணும். அப்ப டினாமினேட்டர்ல இருந்து எடுக்கிறதுனால 1/r ஸ்கொயர் போட்டு மாடுலஸ்க்குள்ள Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார். இங்க r கியூப் r ஸ்கொயர் கட் ஆகி ஒரு r வரும். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனி பார் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பார்ல போடணும். அப்ப மாடுலஸ்க்குள்ள பார் இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். விட்டுட்டு மாடுலஸ் மட்டும் போட்டா போதும். இங்க நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதுல நியூமரேட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்ப டினாமினேட்டர்ல Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 இருக்கு, அது இங்க இருக்கு. அப்ப அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டிவைட் பண்ணிட்டு இந்த மாடுலஸையும் டிவைட் பண்ணக்கூடியதுல இங்க மாடுலஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாடுலஸ்க்குள்ளால எழுதிட்டீங்கன்னா ஈக்குவல் டு இதை இங்க டிவைட் பண்ணிட்டேன்னா இங்க மிச்சம் என்ன இருக்கும், r மட்டும் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? நெக்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 2.5 ல செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்கு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 அந்த ரெண்டுமே 1 க்கு ஈக்குவலா இருக்கு. அதுக்கப்புறமா Z1 into Z2 not equal to -1 அப்படி இருந்தது அப்படின்னா Z1 plus Z2 by 1 plus Z1 Z2 is a real number அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்க இதுல Z1 into Z2 not equal to -1 ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா சப்போஸ் Z1 Z2 ஓட வேல்யூ -1 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 1 -1 0 ஆயிடும். அப்ப டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் வேல்யூ வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரையறுக்க இயலாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால Z1 into Z2 ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்திருக்கான். அதை நம்ம ப்ராப்ளத்துல யூஸ் பண்ண மாட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்ப இங்க வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட வேல்யூ 1 தான், மாடுலஸ் ஆஃப் Z2 ஓட வேல்யூ என்னதான் 1 தான். நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 plus Z2 by 1 plus Z1 Z2 is a real number அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ சொல்யூஷன் பாருங்க. ரிசல்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ரிசல்ட் என்னது அப்படின்னா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க ரியல்னு ப்ரூவ் பண்ணணுமோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் உனக்கு என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பர் அப்படின்னு என்ன பண்ண போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். என்னது, ஒரு நம்பர் ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இஃப் அந்த நம்பருக்கு மாடுலஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா அந்த நம்பரே உங்களுக்கு என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். நம்ம படிச்சிருக்கோம் Z is real if Z bar equal to Z. அதே மாதிரி Z is imaginary purely imaginary if Z bar equal to -Z அப்படின்னு சொல்லி ரிசல்ட் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருவோம். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நம்பரை ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எதை நீங்க ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண போறீங்களோ அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ கொஸ்டின்ல கான்ஜுகேட் கேட்கல, நம்ம தான் இருக்கு என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுக்கணும். நம்மளுக்கு தெரியணும் எந்த நம்பரை ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணாலும் சரி இமேஜினரி நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும்னாலும் சரி அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுக்கணும். சரியா? கான்ஜுகேட் எடுத்தா வரக்கூடிய ஆன்சர் அதே நம்பருக்கு ஈக்குவலா வந்தது அப்படின்னா ரியல் நம்பர், அதே நம்பர்ல மைனஸ் போட்டு அந்த ஆன்சரை வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்னது, இமேஜினரி நம்பர். இங்க நம்மளுக்கு ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப இதுக்கு நம்ம எதை ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதே நம்பரே உங்களுக்கு என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். பாருங்க, கன்சிடர் Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 the whole conjugate, the whole bar. ஓகே, அப்போ நம்ம இது எதை நீங்க ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண போறீங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருக்கு இதை தான் நீங்க ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், கான்ஜுகேட் எடுக்கணும். சரி, அப்ப கான்ஜுகேட் அப்ளை பண்ணிக்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல கான்ஜுகேட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்னது, பிளஸ்ல இருந்தாலும் ப்ராடக்ட்ல இருந்தாலும் கோஷியன்ல இருந்தாலும் எப்படி வேணாலும் கான்ஜுகேட் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாட்டு பிரிச்சிடலாம். அப்ப இந்த Z1க்கு தனியா கான்ஜுகேட், இந்த Z2க்கு தனியா கான்ஜுகேட். அதே மாதிரி டினாமினேட்டர்ல Z1க்கு கான்ஜுகேட் Z1 பார், Z2க்கு தனியா Z2 பார். அப்ப இந்த 1க்கு பார் போட வேண்டாமான்னு கேட்டா போடணும். ஆனா 1
பார் வந்து என்னதான் 1 தான். ஏன்னா ரியல் நம்பர் தான் இருந்ததுன்னா அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா அதே நம்பர் தான் உங்களுக்கு என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். சொல்ல புரிஞ்சதா இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா பார் போட்டு எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படின்னா Z1 பார் நம்ம எப்படி எழுதலாம், 1/Z1 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல சம் பார்த்தோம், போன சம்ல கூட நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். Z1 பார் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், 1/Z1. அதே மாதிரி Z2 பார் எப்படி எழுதலாம், 1/Z2. அது ஏன் எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 1 தான், மாடுலஸ் ஆஃப் Z2 என்னதான் 1 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1 அப்படின்னா Z பார் ஈக்குவல் டு 1/Z அப்படின்னு நம்ம ஒரு ரிசல்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த Z1 பாரை 1/Z1 அப்படின்னும் Z2 பாரை 1/Z2 நம்ம என்ன பண்ணிருக்கோம் எழுதிருக்கோம். பாருங்க, Z1 பாருக்கு 1/Z1 பிளஸ் Z2 பாருக்கு 1/Z2 பை 1 பிளஸ் இந்த Z1 பாருக்கு ஒரு 1/Z1 இன்டு இந்த Z2 பாருக்கு ஒரு 1/Z2. சரியா? சரி, இனிமேல் என்ன பண்ணும் அப்படின்னா நியூமரேட்டர்ல தனியா LCM எடுக்கணும், டினாமினேட்டர்ல தனியா LCM எடுக்கணும். அப்ப இங்க ப்ராடக்ட் தான் LCM எடுக்கணும். இப்ப ப்ராடக்ட் LCM எடுக்கும்போது இங்க Z1 இருக்கிறதுனால இந்த Z2 இங்க மல்டிப்ளை பண்ணும், இங்க Z2 மட்டும் இருக்கிறதுனால இந்த Z1 இங்க என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல இங்க 1 பிளஸ் இருக்கு. அப்ப இந்த Z1 பை இந்த Z1 Z2 ரெண்டையுமே இங்க என்ன பண்ணு, இந்த 1ல மல்டிப்ளை. ஏன்னா 1க்கு டினாமினேட்டர்ல எதுவுமே இல்ல. அப்ப Z1 இங்க மல்டிப்ளை பண்ணும், Z2 ஐயும் மல்டிப்ளை பண்ணும். பாருங்க, Z1 plus Z2 plus Z1 the whole by Z1 Z2. இந்த Z1 Z2 தான் நம்ம என்ன பண்ணணும், LCM மட்டும் எடுத்துக்கோ. அப்ப இந்த Z1 இங்க மல்டிப்ளை பண்ணனும், இந்த Z1 இங்க மல்டிப்ளை பண்ணனும். the whole by இந்த லைனை கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க டினாமினேட்டர்ல Z1 Z2 LCM எடுக்கும்போது இந்த 1 க்கு கூட Z1 ஐயும் மல்டிப்ளை பண்ணி Z2 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். பிளஸ் இங்க என்ன இருக்கு, 1 into 1. 1 into 1 என்னது 1. இங்க நீங்க LCM எடுத்துறாதீங்க. இது ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருந்தா இங்க என்ன பண்ணக்கூடாது, LCM எடுக்க கூடாது. நீங்க இந்த Z1 க்கு கூட Z2 ஐயும் இந்த 1 க்கு கூட Z1 ஐயும் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. இங்க பிளஸ்ல இருக்கறனால தான் தனித்தனியா என்ன பண்ணிருக்கோம், LCM எடுத்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இங்க வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, அப்ப அதுக்கு நீங்க LCM எடுக்க கூடாது. அப்ப இங்க நான் எதுக்கு தான் LCM எடுத்துறேன் அப்படின்னா இந்த 1 க்கு கூட தான் பிளஸ் இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுங்க, LCM எடுத்துக்கோம். எடுக்கும்போது Z1 Z2 இங்க மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இந்த 1 அப்படிதான் இருக்கும். சரியா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். சொல்ல புரிஞ்சா? அப்ப கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல Z1 plus Z2 by இந்த நியூமரேட்டர்ல Z1 plus Z2 by இங்க என்ன இருக்கு, 1 ஃபர்ஸ்ட்ல எழுதி 1 plus Z1 Z2. ஏன்னா பிளஸ்ல இருக்கறதால மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த இங்க எதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோமோ அதே தானே ஆன்சர் ஆட் வந்திருக்கு. பாருங்க, Z1 plus Z2 by 1 plus Z1 Z2 தான் நம்ம என்ன பண்ணோம், கான்ஜுகேட் எடுத்தோம். அதே ஆன்சரை பாருங்க, அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதே நம்பர் தான் உங்களுக்கு என்ன ஆட் வந்திருக்கு, ஆன்சர் ஆட் வந்து. அப்ப இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்து அதே நம்பரே ஆன்சர் ஆட் வந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்ன நம்பர், ரியல் நம்பர். புரியுதா? அப்ப hence Z1 plus Z2 by 1 plus Z1 Z2 is real. புரியுதா இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. Thank you.